கிறிஸ்துவை குறித்து பாடுகிற பாடல்கள் இன்னும் நம்முடைய உள்ளங்களிலே மிகவும் ஆழமாக தெளிவாக கர்த்தருடைய வசனத்தை கொண்டு வருகிறது இல்லையா? அருமையான பிள்ளைகள், அருமையான சபையார் பாடிய ஒவ்வொரு பாடல்களும் நம்முடைய உள்ளத்தை தொடுவது மட்டுமன்றி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் கீதங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த நாளிலே தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வல்லமையின் தேவன், மைட்டி காட். கிறிஸ்துமஸ் என்பது பலருக்கு அது சமூக கொண்டாட்டம், சிலருக்கு அது விடுமுறை நாட்கள், சிலருக்கு அது சடங்காச்சாரம், சிலருக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஆலயத்திற்கு போவோம் என்கிற எண்ணத்தை தூண்டும் ஒரு நாள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது மிகவும் விசேஷமானது. Christmas is something different from the rest of the world to us. It is a celebration of our mighty God. It's a celebration of our God becoming man in this world. It's a great celebration for us. It is not just a tradition or ritual or a communal celebration. It is actually, we celebrate our Lord and his birth on this earth 2000 years back. Our God is a mighty God. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நமக்கு அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு வேத பகுதியிலே குறிப்பாக மரியாளுக்கு தேவதூதன் தரிசனம் அளித்த பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அவருக்கு அறிவிக்கிறார். ஆண்டவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. God can do anything. Nothing is impossible with God. நம்முடைய ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸாக வெளிப்படுகிறார், எவர்லாஸ்டிங் ஃபாதராக வெளிப்படுகிறார், மைட்டி காடாக வெளிப்படுகிறார். அவர் நமக்கு நித்தியம் உள்ள தேவன், அவர் நமக்கு நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையின் தேவன். இந்த வல்லமையின் தேவன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எபிரேய மொழியில எல் கபோர் என்கிற ஒரு வார்த்தை. அதனுடைய சொல் என்னவென்றால் எதையும் சாதிக்க முடியாததை சாதிக்கும் ஆண்டவர் என்று பொருள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாராலும் சாதிக்க கூடாததை சாதிக்கிறவர். அவர் பிறப்பு ஒரு அதிசயம், அவர் வாழ்க்கை ஒரு அதிசயம், அவருடைய ஊழியங்கள் ஒரு அதிசயம், அவருடைய மரணம் ஒரு அதிசயம், உயிர்த்தெழுதல் ஒரு அதிசயம், பரலோகத்துக்கு ஏறி செல்லுதல் ஒரு அதிசயம், அவர் திரும்பி வர காத்திருத்தல் மிகவும் அதிசயம். அத்தனை காரியங்களும் தேவனுடைய வல்லமையினாலே வெளிப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். Our Lord Jesus Christ is a mighty God, revealing his mighty power into this world, tangibly to experience as a human beings. சில சமயத்தில் வல்லமையான தேவன் என்று சொல்லும் பொழுது நாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறார் என்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு உறுதி நமக்குள்ளே வருகிறது. We are living in a world where God has no power. God has no power in this world to do anything. God is something limited in our rational world. But he is not. நம்முடைய ஆண்டவர் மகா வல்லமையுடையவர். ஒரே வார்த்தையிலே உலகத்தை படைத்தவர், ஒரு சொல்லிலே சுகத்தை கொடுத்தவர், ஒரு தொடுதலிலே இறந்தவனை உயிரோடு எழுப்பினவர். அப்பேற்பட்டதான வல்லமையான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வல்லமையான தேவன் நமக்குள்ளே செய்யக்கூடிய வல்லமையான காரியங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எபேசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் முதல் 23வது வசனம் வரை அடங்கிய அந்த ஜெபத்திலே அவர் அழகாக சொல்லுகிறார். 2 காரியங்களை சொல்லுகிறார். வல்லமையான தேவன் முதலாவது தனது வல்லமையான காரியங்களை செய்வதற்கு முன்பாக தம்முடைய ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். Our most high God, most mighty God reveals to us through his revelations and gives us the knowledge and wisdom to understand him. ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தினுடைய திட்டங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்வதில் மிகவும் கவனத்தோடு இருக்கிறார். வல்லமையான காரியங்களை செய்வதற்கு முன்பாக நம்முடைய வல்லமையான தேவன் வல்லமையான காரியங்களை நமக்கு அறிவிக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை பாருங்கள். அத்தனையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவித்தது, அவைகள் நடப்பதற்கு முன்பாகவே அறிவித்தது. In the 8th century BC, God revealed to a prophet Isaiah about his birth.
And God consistently prophesied through the prophets that he would send his son to this world. Finally, he declared to everyone before he was born in Bethlehem. முதலாவது சகரியாவுக்கு அதை அறிவித்தார், பின்பு மரியாளுக்கு அதை அறிவித்தார், பின்பு எலிசபெத்துக்கு அதை அறிவித்தார், பின்பு யோசேப்புக்கு தேவன் அறிவித்தார். தேவன் அவர்களுக்கு தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை மிகவும் தெளிவாக சொன்னார். வல்லமையான காரியங்களை செய்ய போவதை தெளிவாக சொன்னார். இயேசு மனிதனாக பிறப்பதை தெளிவாக சொன்னார். ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அத்தனை செய்திகளையும் ஆண்டவர் அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். Even though they didn't understand what God was talking about, but still God talked to them. Our mighty God would like to talk about his heart, his plans, his will to us every day. சில சமயத்திலே நாம் எண்ணுகிறோம், இந்த மகிமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்வதில்லை என்று. அப்படி அல்ல. யார் யாருடைய உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவருடைய உள்ளத்துக்கு நேராக திருப்பப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் தம்முடைய மனதினுடைய காரியங்களை, திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். சோதோம் குமாராவை அழிப்பதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்தினார். என் தீர்க்கதரிசியான ஆபிரகாமுக்கு நான் வெளிப்படுத்தாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய இருதயங்களை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு தம்முடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் பல சமயங்களில நாம் ஆண்டவருடைய திட்டத்தையும் எண்ணங்களையும் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. நாம் பல்வேறு முயற்சிகளை செய்கிறோம், ஆனால் நம்மால் இன்னும் முடியவில்லை. Why can't we understand God's heart? Why can't we understand God's communication in our lives? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறார், வல்லமையான தேவன் வல்லமையான காரியங்களை நமக்கு சொல்லும் பொழுது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் அவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அறிவிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல Paul prayed that the God may give you the spirit of wisdom and understanding so that we may understand the heart of God in our daily life. ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லாமல் ஆண்டவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்வது கடினமான காரியம். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு அந்த ஞானத்தையும் அந்த புரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவர் தருகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே அழகாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பாருங்கள். இந்த காலங்கள் கொடிதாக இருக்கிறது. இந்த காலங்களிலே தேவன் என்ன செய்கிறார் என்கிற அறிவு நமக்கு இன்னும் அதிகமாக தெரியவில்லை. பல்வேறு முறைகளிலே நாம் செய்கிறோம். ஆனால் அங்கே அழகாக சொல்லுகிறார், நாம் காலத்தை ஆதாயம் படுத்தும்படிக்கு ஞானமுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்து பிறப்பினாலே உண்டான சந்தோஷமும் சமாதானமும் இந்த உலகத்திலே அறிவிக்கப்பட்டு 2000 ஆண்டுகளாகிறது. நாம் அதை நினைத்து கொண்டாடுகிறோம். இந்த அன்பின் ஆண்டவர் ஏதோ ஒரு தத்துவமோ ஒரு கோட்பாடோ இல்லை. நம்முடைய தேவன் ஒரு தெய்வம். அவர் ஜீவனுள்ள தெய்வம். அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். எப்படி தமக்கு அருமையானவர்களோடு நாம் நம்முடைய உள்ளங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோமோ அப்படியே நம்முடைய பரம பிதாவானவர் தம்முடைய உள்ளத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். ஆனால் அதை கேட்பதற்கு வேண்டிய பரிசுத்த ஆவியின் உதவியை நாம் நாட வேண்டும். ஆவியானவரை கேட்க வேண்டும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். சில சமயங்களில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை புரிந்து கொள்ளும் ஞானமோ அறிவோ நமக்கு இல்லை. தடுமாறுகிறோம், தள்ளாடுகிறோம், புரிந்து கொள்ளாம தவிக்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்திலே போவோம். ஆண்டவரே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அறிகிற அறிவையும் ஞானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் அவரிடத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். சாலமோன் ராஜா எல்லாவற்றையும் பெற்றிருந்தார்.
பொருட்கள் இருந்தது, செல்வம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஜெபித்தார். ஆண்டவர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனை தொட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் தனக்கு நீடித்த நாட்களை கேட்கவில்லை, செல்வத்தை கேட்கவில்லை, எதுவும் கேட்கவில்லை. ஞானம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஞானத்தோடு கூட எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் தாழ்மைக்கும் கிடைக்கக்கூடிய பலன் நீடித்த ஆயுள், மகிமை, கனம். இது எதன் மூலமாய் வருகிறது தெரியுமா? ஆண்டவருடைய உள்ளத்தை அறிகிற அறிவின் மூலமாய் வருகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கிறிஸ்துமஸ் பாடல் ஆராதனையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கர்த்தர் உனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும், உன்னுடைய குடும்பத்திலே கர்த்தர் எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதையும், இந்த உலகத்திலும் திருச்சபையிலும் ஆண்டவர் செய்யப்படுகிற விதத்தை புரிந்து கொள்ளாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, சாலமோனை போல் ஜெபி. ஞானத்தையும் புரிந்து கொள்வதையும் அளிக்கிற ஆவியானவர் நமக்கு தெய்வத்தினுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறார். Let us pray to God. Ask the Spirit of the Lord to give us the wisdom and understanding to understand the heart of the Lord, the plan of His heart, and the will of God in our lives and in this world. மகத்துவமான ஆண்டவர், மகிமையான ஆண்டவர், வல்லமையான ஆண்டவர் தாம் செய்யக்கூடிய வல்லமையான காரியங்களுக்கு முன்பாக தன்னுடைய உள்ளங்களை நமக்கு பகிர்ந்து கொள்கிறார். அதற்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையிலும் இருப்பவர்கள் ஆண்டவருடைய கிருபைகளையும் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு கைகளிலே வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை தினமும் வாசிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். வேத புத்தகத்திலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாதவர்கள் வேறு எந்த முறையிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய வேத புத்தகத்தை வாசிப்போம். Listen to God through the Holy Scriptures. Read the Bible, meditate, listen to Him. Then you can understand every possible way God communicates with you, His plans and His will. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஜெபத்தில் இரண்டாவது காரியமாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நமக்கு வல்லமையான காரியங்களை அறிவிக்கிறதுக்கு மாத்திரம் இந்த வல்லமையின் தேவன் செய்யவில்லை, வல்லமையான காரியங்களையும் நமக்கு நடைபெறுகிறார். Our mighty God confirms us through His mighty acts that He is mighty in power in our lives. ஆண்டவருடைய வாழ்க்கையில சொல்வதை மட்டுமல்ல, சொல்வதை செய்கிறவராகவும் இருக்கிறார். That is the highest integrity in God's character. Whatever He says, He will do. The same integrity is given to us to perform the Christian life in this world. Whatever we say, we have to do. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய தேசத்திலே, இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பல சமயங்களிலே நமக்கு அதை காண முடியவில்லை. In many times we have the blind spots not to observe what God is doing in this life. But God is doing mighty works. He answers to our prayers. He delivers from the trouble. He heals our sickness. He comforts in our loss. God is doing mighty works. But how can we see that mighty works in our lives? Paul say that. He prayed that God may give you the delightful eyes. In the Greek word they call it, it is a intelligent eyes to us to see the mighty acts of God. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே கடைசி பகுதியிலே விதமாய் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு
உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தேவை. எப்படி ஆவியானவர் நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் கொடுக்கிறாரோ அதே விதமாக நமக்கு பிரகாசமான மனக்கண்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஜெபிக்கிறார். Paul prayed that God may continue to demonstrate his mighty power in our lives as we need them every day. This power of Jesus demonstrate in our lives personally and corporately in our society. His power is working in our lives today and now. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை கொடுப்பது மட்டுமல்ல, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கிறார். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நாம் இவ்விதமாக வாசிக்கிறோமே, O Lord God, you have begun to show your servant your greatness and your mighty hand. For what God is there in heaven or on earth, who can do anything like your works and your mighty deeds? Who can do anything like your works and your mighty deeds? தேவதூதன் மரியாள் இடத்துல வந்த பொழுது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்ன உடனே மரியாள் கேட்கிறாள், ஆண்டவரே, நான் புருஷனை அறியேனே, நான் எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கும்போது தேவதூதன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார், அவர் உண்மையில் தங்கி இருப்பார், தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை நீ பாலகனாய் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்லுகிறார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? உடனடியாக மரியாள் சொல்லுகிறார், ஆமா ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய மகத்துவமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவது மட்டுமின்றி அதை நிறைவேற்றும்படி நம்மோடு கூட இருக்கிறார். அதை பார்க்கும் மனக்கண்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டிய 2 ஜெப குறிப்புகளை இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்முடைய மகத்துவமான வல்லமையான தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய 2 ஜெபங்கள். ஒன்று, நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், கர்த்தாவே, உம்முடைய ஆவியை எங்களுக்கு தாரும், ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் கொடுக்கக்கூடிய ஆவியானவர் உம்முடைய சித்தத்தை அறிய எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். 2வது ஜெபம், ஆண்டவரே, என் மனக்கண்களை திறந்திருளும், உம்முடைய மகத்துவமான வல்லமையான காரியங்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். There are 2 prayers you need to pray in this Christmas season. Number 1, ask the Lord to give you the spirit of wisdom and understanding to understand the heart of God and his will. The second, ask the Lord to give the enlightened eyes to see the mighty works of God working in our lives and around us. There are 2 prayers. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் வாக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கட்டாயம் அதை நமக்கு நிறைவேற்றுவார். Whatever the life, whatever the challenges, whatever the circumstances you are going through, dear brothers and sisters, our God is a mighty God. He can do mighty things. He communicates his mighty things to you when you are tuned to God. He does mighty things for you when you ask God to see them through your enlightened eyes. ஆண்டவர் நமக்கு இந்த கிருபையை தரும்படியாக நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த வேளையிலே ஒரு சின்ன ஜெபத்தை நாம் செய்ய இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த காரியத்தை செய்வாரோ என்று சொல்லி நீ அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருந்தால், கேட்டுக்கொண்டிருந்தால், ஜெபித்துக் கொண்டிருந்தால், இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம் இது. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Is there anything I cannot do in this world?
The Lord says, nothing is impossible with God. Jabon செய்வோமா? Loving God, we come before you in this special choir concert and we thank you for speaking to our hearts. You are our mighty God. We ask you to give us the spirit of wisdom and understanding to understand your heart, and also to give us enlightened eyes to see your mighty works in us and around us. Lord, I pray that you bless each and every one with the blessings of this season: joy, peace, love, and faith be upon them and bless them. In Christ's name we pray.